صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على சொல்லி கொடுத்திருக்காங்க. அத நம்ம ஓதிட்டா குர்ஆனை நம்ம ஈஸியா ஓதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹரகத் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா ஆ இ உ. இரண்டாம் சட்டம் சுக்கூன். ரெகுலர் சுக்கூன் இருந்தா அந்த இடத்த அமைதியாக்கணும். தமிழ்ல எப்படி இக்கு இங்க அப்படினு சொல்றோமோ அப்ப அஸ் அப்படினு அரபிக்ல சொல்லணும். மூன்றாம் சட்டம் தன்வீன். தன்வீன் இடத்துல இருந்தா அந்த இடத்த அன் இன் உன் அப்படினு சொல்லணும். அப்பன் இப்பின் உப்புன். நான்காம் சட்டம் அல் அலிஃபுல் மக்சூரா. இது மூணு வகையா பிரிக்கிறது. அலிஃப் ஸகீரா, யா ஸகீரா, வா ஸகீரா. இது ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்த அலிஃப் நீட்டி சொல்லணும். ஆ இ உ. ஐந்தாம் சட்டம் சத்து. சத்து ஒரு இடத்துல வந்தா அந்த இடத்த ரெட்டிப்பாக்கி சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு லா ஹவுல வலா குவத்த உங்களுக்கு Assalamu alaikum. Suratul Fatiha. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. எல்லா புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படித்து வளர்த்த அல்லாஹ்விற்கே. அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். அஸ்ஸலாமு அலைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படித்து வளர்த்த அல்லாஹ்விற்கே. அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அவனே தீர்ப்பு நாளின் அதிபதி ஆவான். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். அது எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியே. உன் கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல, நெறி தவறிய ஒரு வழியும் அல்ல. தப்சீர். சூரத்துல் ஃபாத்திஹா ஹிஜ்ரத்திற்கு முன்னால் மக்காவில் இறங்கியது. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பல பெயர்கள் உள்ளன. சூரத்துல் ஹம்த், சூரத்துல் ஷிஃபா, சூரத்துல் காஃபியா, உம்முல் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா எடுக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், மறுமை நாளை ஞாபகப்படுத்த வேண்டும், நேரான பாதையை அல்லாஹ் இடத்தை கேட்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். தூங்க போது ஓதும் துஆ. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. தூங்கி எழுந்தவுடனே ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹி
أحيانا بعدما أماتنا وإليه الرشود. கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா. கழிவறைக்குள் நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அவுதுமிக்க மினல் குபுஷின் வல் கபாயிஷின். கழிவறையிலிருந்து வெளியேறும் போது கழிவறைக்குள் வெளியே வரும்போது ஓதும் துவா. குஃப்ரானக. சாப்பிடும் முன் ஓதும் துவா. பிஸ்மில்லாஹ். சாப்பிட்டு முடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ். கொஸ்டின் கேட்டோம். தும்மல் வந்தால் என்ன சொல்லுங்க? தும்மல் வந்தா ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ். தும்மியவருக்கு பதில் சொல்வது யல்முஹல்லா. அலைக்கும். காலை நேர ஒழுக்கங்கள். காலையில் எழுந்தவுடன் துவா ஓதுவது, கை கழுவது, பல் துலக்குவது, காலை கடமை நிறைவேற்றுவது, குளிப்பது, தலை எண்ணெய் தேய்ச்சி சீவுவது, ட்ரெஸ் போடுவது, பெற்றோருக்கு உதவி செய்வது. தேங்க்யூ சொல்லணும். வேர்ல்டு காலம் வச்சு ஏற்காண்டுக்கப்புறம் டுவா சொல்லணும். மேடுபணம் உடம்பு அல்லாஹ் அக்பர் சொல்லணும். சுவான் அல்லா சொல்லணும். இறங்கும் போது டுவா வரணும். குர்ஆனை பற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை பற்றி. குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் வார்த்தை. அல்லாஹ் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இறக்கினார். இது உலக மக்கள் யாருக்கும் திருமலை ஆகும். குர்ஆனில் நல்ல விஷயங்களும் இருக்கு. அதை படித்தா நல்ல பிள்ளையாக மாறணும். எனவே குர்ஆனை நாம் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். தொழில்நுட்பம் என்ன தெரியுமா? மொபைல், டிவி, கம்ப்யூட்டர், டேப்லெட் இது எல்லாம் தான். இன்னும் நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும். குர்ஆன் வரத்துக்கு குர்ஆன் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? கேம் விளாட்றோம், யூஸ் பண்ணுறோம். அதனால தொழில் வந்து போது குர்ஆன் வருது போது அம்மா அப்பா பேச்சை கேட்க மாட்டிருக்கோம். எனவே தொழில்நுட்பத்தை நண்பனாக வேண்டும், தீங்கு தரும் எதிரியாக கூடாது. பெற்றோர்களை பற்றி. அம்மா பாப்பா தான் நம்மளுடைய முதல் டீச்சர். அம்மா நம்மளை வயிற்றிலேருந்து பெற்றெடுத்தாங்க. பாப்பா தினமும் வேலைக்கு போய் நம்மளை வளர்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? உன் இறைவனே வணங்கு, உன் பெற்றோர்களுக்கு நன்மை செய். பெற்றோர்களுக்காண்டி நம்ம துவா ஓதணும். ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி சதீரா. என் இறைவனை என்னை சிறுவனாக வளர்த்தது போல் என் பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. தன்னை பற்றி. என் பேர் ரிகனா ஃபாத்திமா. என் வயது 6. நான் யூகேஜி படிக்கிறேன். என் பள்ளியின் பேர் டைம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி. எனக்கு இன்று நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். என் ஆசிரியர்கள் எனக்கு நல்ல விஷயத்தை நல்லா கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கு அரபிக், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் என்று பல மொழிகளை நான் படிக்கிறேன். எனக்கு ஓதவும் படிக்கவும் ரொம்ப பிடிக்கும். நான் கண்ணாம்பூச்சி, சைக்கிள் அந்த மாதிரி நிறைய விளாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தினமும் அல்லாஹ்வை நினைத்து நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈமான் என்றால் நாவால் மொழிவது மட்டுமல்ல, உள்ளத்தால் எண்ணுவதாகும். ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் 6 ஆகும். 1வது ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன். 2வது மலாய்கத்திஹி, அவனது வானவர்கள் மீதும்.
மூன்றாவது குத்துபிகி அவனது வேதங்கள் மீதும். நான்காவது ருசுலிஹி அவனது தூதர்கள் மீதும். ஐந்தாவது வல்யவுமில் ஆஹிர் மறுமை நாளின் மீது. ஆறாவது வல் கதிரை ஹைரிஹி மினலாஹி தஆலா வல் பாசி பாதல் மௌத் உலகில் நடைபெறும் நல்லவை தீயவை அனைத்தும் அல்லாஹ்வின் திட்டப்படியே நடக்கிறது. மரணத்திற்கு பிறகு அனைத்தும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்றும் நான் நம்பிக்கை கொண்டேன். எங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஆனால் இவ்வுலகில் உள்ள எல்லோருக்கும் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் யார்? மற்றும் அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்.